அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் மட்டும்தான். இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டிப்ளமோவோட வெளிநாட்டுல பயிற்சிய தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினதே நம்ம அமிர்தா இன்டர்நேஷனல் தான். இப்ப சொல்லுங்க, உங்க சாய்ஸ் அமிர்தா தானே? சொத்தை ஆக்கிரமிக்க முயற்சி, ஆயுதங்களுடன் வந்து பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். உரிய நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார். கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி செய்ததாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் திவ்யா. இவருக்கு வயது 35. இவரது தந்தை சர்க்குணனின் வளர்ப்பு தாயார் பழனியம்மாளுக்கு சொந்தமாக செல்வபுரம் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள 36 சென்ட் நிலம் உயில் சாசனம் மூலம் தந்தைக்கு வந்ததாகவும் கடந்த பல வருடங்களாக அந்த சொத்தை தந்தையின் குடும்பத்தினர் அனுபவித்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த நிலத்தை அபகரிக்க தீபா, விஸ்வநாதன், ஈஸ்வரி, ரேணுகா, ராணி உள்ளிட்டவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் 30 வயதுடைய 4 ஆண்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் அளித்த பின்பும் அவர்கள் இடத்தை விட்டு செல்லவில்லை என திவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீண்டும் அவர்கள் அந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையரிடம் திவ்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தீபா, விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் திவ்யாங்க. எங்க பூமி வந்துட்டு செல்வபுரம் செக் போஸ்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. 36 சென்ட்டுங்க. எங்க அப்பா தான் அது பாத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அது வந்து பட்டா வந்து 80 வருஷமாவே எங்க அப்பா பேர்ல இருக்குதுங்க பட்டா. இந்த இவர் பாத்துட்டு இருக்க டாக்டர் விஸ்வநாதன் வந்து லில்லிகளா எங்க நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க. இவர் தாங்க எங்க லேண்ட அபகரிக்க பாக்குறாங்க. இது இந்த பிரச்சனை வந்துட்டு எங்க அப்பா கேட்க போனாருங்க. ஏன் இதுக்கு எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு எங்க அப்பாவை அடிச்சு எங்கேயோ ஏசி வந்து கூட்டிட்டு போயிட்டாருங்க. இந்த கேஸ் வந்து மேல்முறையீட்டுல இருக்கும் தெரிஞ்சே இவர் ஹைகோர்ட்ல மேல்முறையீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சே வந்துட்டு இவர் இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாருங்க. இவர் அது எங்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இவர் அந்த நிலத்தை அபகரிக்க பாக்குறாருங்க. தயவு செஞ்சு இந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்க. ஆளுங்கட்சியோட துணையோட இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் மூலியமா ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. அதிகாரி வந்து ஏசி குனிமத்தூர் ஏசி வந்தாருங்க. தெரியல, அஜய் தங்கம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க, செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அவர் வந்துட்டு வந்தாருங்க, அழகுராஜான்னு சொல்லி அவர் பேருங்க. அவங்க எல்லாம் வந்துமே எங்க அப்பாவை இழுத்துட்டு இப்ப எங்க போனாருன்னு தெரியலைங்க. அத எங்க வீட்டுக்காரு எஸ்ஐயா இருக்காருங்க. அவரையும் ஒரு எஸ்ஐன்னு பார்க்காம தரன்னு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க. அடிக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. எங்க அண்ணன், ஆமாங்க, அரெஸ்ட் பண்ணி எங்க அண்ணன், என் தங்கச்சி எல்லாத்தையுமே ஸ்டேஷன் கூட்டிட்டு தெரியல. நான் ஏன் உள்ள வரேன், நீங்க எல்லாம் யாருங்க, என்ன பேப்பர் இருக்குன்னு தானே கேட்டோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம உள்ள வரீங்க, என்ன இது ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்குது, நீங்க எதுக்குங்க இப்ப வரோம். அது இல்லாம ஆடியோல என்கொயரி வேற போட்டிருக்கிறாருங்க. திங்கக்கிழமை என்கொயரிங்க. அது இருக்கும்போது என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு ரேஷனுக்கு தாங்க போயிருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ள. தெரியலைங்க, என் தங்கச்சி என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேங்க. ஏற்கனவே இதுல 4 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.
ஆனா எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. ஆமா, கமிஷனர் கிட்ட குடுத்துருக்காங்க, டிசி கிட்ட குடுத்துருக்கானுங்க. எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டானுங்க. ஒண்ணு பாக்கலான்னு தான் சொல்றாங்க. இவர் கூட்டிட்டு போறேன்னு ஏசி வண்டியில தாங்க கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க விட்டுட்டு காரோட தூக்கிட்டு போயிட்டாங்க என் குழந்தைங்கள. அவளுக்கு 2, 3 வயசு, 1 வயசு குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தை இருக்கு. அவங்களையும் நாங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க.